ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, உனக்காக ஒரு வாக்கை ஏந்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன். மீள முடியாத வேதனையில் இருக்கும் என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். குழப்பத்தோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? உன் வேதனைகளை கூட உன் வீட்டில் இருப்பவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வேதனைப்படுகிறாயா? தங்கமே, உன்னுடைய கண்ணீரை துடைக்க இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் வாக்கை முழுமையாக முழு மனதோடு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி கேள். நடந்ததை பற்றி, நடந்து முடிந்ததை பற்றி நீ வருத்தப்பட்டு அதை எதையுமே திருப்பி செயல்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொண்டு இனி நடக்கப் போவது என்ன என்பதை பார். நீ இப்படி குழப்பமாகவே இருந்தால் உன்னை வீழ்த்த சுலபமாகி போய்விடும் உன் எதிரிக்கு. எந்தெந்த வகையில் உன் எதிரி உனக்கு எதையெல்லாம் கொடுக்கலாம் என்று யோசித்து செயல்படுகிறானோ அதை நீ சுலபப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அவனுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போது உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கூட தன் கைக்குள் போட்டு கொண்டுதான் உன் வினைகளை சுலபமாக உனக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறான் பிள்ளையே. நீயோ நடந்து முடிந்ததை பற்றியே பேசித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளை பற்றி. ஒரு புறம் உன் உடன் பிறந்தவர்கள், ஒரு புறம் உன் தாயின் வழியில் வந்த சொந்தங்களின் பிரச்சனை, இன்னொரு புறம் உன்னுடைய கட்டிய வழியில் வந்த பிரச்சனைகள். எதை எதை நான் சரி செய்வது? இதையெல்லாம் சரி செய்யலாம் என்று முயன்றால் வீட்டிற்குள் பல பிரச்சனைகள் என்னை தேடி வருகிறது. என் பிள்ளைகளின் பிரச்சனைகள் ஒரு புறம், என்னுடைய துணையின் பிரச்சனை அதற்கு மேலாக இருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கையை நான் எப்போது வாழ்வது? நிம்மதியாக ஒரு நேரம் என்னால் சாப்பிடக்கூட முடியவில்லை. இரவு தூங்கச் சென்றால் உறக்கம் என்பதே கண்களுக்கு இல்லை. என் வேதனைகளை தெய்வத்திடம் சொல்லலாம் என்றால் தெய்வ சக்தி கூட இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஏனென்றால் தீய சக்திகள் ஆட்டம் போடுகிறது. உன் வேதனைகள் உன் தாய்க்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் கண்மணியே? உன் வேதனைகள் புரியவில்லை, உன் கண்ணீரை இன்னும் துடைக்கவில்லை என்று வேதனைப்படுகிறாய் அல்லவா? காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இழந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் கணக்கு வைத்திருக்கிறேன் பிள்ளையே. அதற்கான கணக்கை உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் தங்கமே. உன் கண்ணீர் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறாயா? இல்லவே இல்லை. அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறேன். உன்னை எவரெல்லாம் அள வைத்தார்களோ, உன்னை எவரெல்லாம் காயப்படுத்தினார்களோ, எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பிடுங்கினார்களோ, எதையெல்லாம் உனக்கு தெரியாமல் உன் வீட்டில் இருந்து எடுத்து போனார்களோ, அத்தனையும் உன்னிடத்தில் திரும்பி வரும். உன்னிடத்தில் இப்போது இருக்கும் செய்வினையாக இருக்கட்டும், பில்லி சூன்ய ஏவலாக இருக்கட்டும், அத்தனையும் அவர்களுக்கு திரும்ப போகிறது பிள்ளையே. உன் மனம் கள்ளம் கபடமற்றது என்பது எனக்கு தெரியும். அதை நிரூபித்து காட்ட உனக்கு இழந்ததை கொடுத்து உன் மனம் எப்படிப்பட்டது என்பதை நான் உனக்கே தெரியப்படுத்த போகிறேன் பார். நாள் நெருங்கிவிட்டது, நல்லது நடக்கப் போகிறது. சோர்ந்து போயிருக்காதே, எழுந்திரு, உன் கடமைகளை செய். எதிரி உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். வீழ்ந்து விட்டாய், இனி உன்னால் மீள முடியாது என்று நினைக்கிறான். அதை பொய்யாக்கு. எழுந்து உன் கடமைகளை செய். சுறுசுறுப்பாக இரு. தெய்வ கடமைகளை செய். தெய்வ ஸ்தலங்களுக்கு போ. தெய்வத்தை உன்னோடு வைத்துக்கொள். என்றும் உன்னை வீழ்ச்சி அடைய
தோல்வி கொடுக்க எவனும் இல்லை என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொண்டு வெற்றியோடு கைகோர்த்து உன் வாழ்வை பலப்படுத்திக் கொள். ஓம் சக்தி. நன்றி.